இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, இயேசுவே மெசியா என்று முதல் கிறிஸ்தவர்களாகிய அந்த உடன் இணைப்பை மெசியா என்று நமக்கு தெளிவுரையாக தருகிறார். எனவே ஆதி கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை மக்கள் பெற்றதன் காரணம் என்ன என்ற ஒரு சில வகையான மேன்மைகளை இன்று நமக்கு கற்பிப்பவையாக இன்றைய வாசங்கள் அமைகிறன. வார்த்தையோடு பயணம் செய்து இயேசுவே மெசியா என்ற மேன்மையை அறிந்து கொள்ளுவோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, மெசியா என்ற எபிரேய சொல்லுக்கு அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். கிரேக்க மொழியில் கிறிஸ்தோஸ் என்று, தமிழிலே கிறிஸ்து என்றும் இச்சொல் வழக்கில் இருக்கிறது. இறைவனுக்குரியன என்று காட்ட இஸ்ரேலர் கூடாரம், பெட்டகம் முதலியவற்றை அருள் பொழிவு செய்தனர். மேலும் அரசர்கள், இறைவாக்கினர்கள் முதலியோரும் அருள் பொழிவு செய்யப்பட்டனர். ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஒதுக்கப்பட்டவர் என்பது அச்சடங்கின் பொருளாகும். இயேசுவும் கடவுளால் அவரது பணிக்காக ஒதுக்கப்பட்டவர் என்ற முறையிலே கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார். நீங்களே என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று இயேசுவின் கேள்விக்கு பேதுரு, நீ கடவுளின் மெசியா என்று பதிலுரை தந்ததை நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். இயேசு கடவுளின் பணிக்காக கடவுளால் ஒதுக்கப்பட்டு அர்ப்பணம் செய்யப்பட்டவர் என்பதை அறிந்து அவரோடு நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோமா? ஏனென்றால் அந்தியோக்கியாவில் தான் முதலாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெற்றார்கள் என்பதை முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. திருத்தூதர் பணி 11:26 நமக்கு அழகாக சொல்லுகிறது. கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் அவருடைய சீடர்கள் கிறிஸ்து அவர்கள் ஆனவர்கள் என்பதை பெருமைப்படுத்துகிறது. எனவே கிறிஸ்து போன்று வாழ அழைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்து தந்தையால் அனுப்பப்பட்டவர், தந்தையின் பணியை ஆற்றுபவர். நாமும் நமது திருமுழுக்கினாலே தந்தையால் கிறிஸ்துவின் அவர் பணிக்காக ஒதுக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அருள் பொழிவு பணிவிடை பெறுவதற்கென்று பணிவிடை புரியவே என்பதை நாம் அனைவரும் நன்கு உணர வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை ரிலிஜியஸ் லைஃப் மட்டும் இல்லைங்க. எல்லோரும் கடவுள் பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆதி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்ட மேன்மை எத்தனையோ துன்பத்தின் மத்தியிலும் அவர்கள் கடவுளை மேன்மைப்படுத்தவும் அவரது வார்த்தைக்கு செவிமடுக்கவும் அவர்கள் உடைத்த உழைப்பு அவர்களை மேன்மைப்படுத்துகிறது. அன்புமிக்கவர்கள், ஆகவே தந்தை பெயரால் நான் செய்யும் செயல்கள் எனக்கு சான்றாக அமைகிறது என்பார் அழகாக கிறிஸ்து சொல்லுகிறார். நமது செயல்கள் நமது பெயருக்கு சாட்சியாக அமைகின்றனவா? சிறப்பாக பிறருக்கடுத்த அன்பு செயல்களில், நீதி செயல்களில் ஈடுபடும் போது நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா? நாமும் மெசியாக்கள் ஆகிறோமா? கிறிஸ்துவின் பெயரில் பற்பல போலி இறைவாக்கினர்கள் உலாவதை நாம் அனைவரும் கண்டு கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய செயல்களிலிருந்து அவர்களை அறிந்து ஒதுக்க முயல்வோம். நமது நற்செயல்கள் வழி நாம் கிறிஸ்து அவர்கள் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். தந்தையின் விருப்பப்படி நடப்பவனே உண்மையான கிறிஸ்துவன் என்று சொல்லப்படுகிறது. நான் புரியும் செயல்களை எனக்கு சான்றாக அமைகின்றன என்று இயேசு சொல்லுவது போல நமது வாழ்க்கையிலும் நற்காரியங்களை ஏறெடுக்கப்படுவது கிறிஸ்துவின் தன்மை நம்மில் பிரதிபலனாக பிறருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த கிறிஸ்துவின் தன்மை இயேசுவே மெசியா என்ற மேன்மையை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்புமிக்கவர்கள், ஆனால் இன்றைய கால சூழலில் கிறிஸ்து அவர் என்பதை எனது வாழ்க்கையின் மூலம் நான் பிரதிபலனாக பிறருக்கு கொடுக்க முற்படுகிறது வருது ஆண்டவரின் சீடர்கள் கிறிஸ்துவர்கள் என்ற மேன்மையை நாம் பெறுகிறோம். ஆனா இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே சிதைந்து கொண்டு இருக்கிறோம். ஒற்றுமை இல்லை. குடும்பத்திலும் சரி, உறவுகளிடத்திலும் சரி, எல்லா இடத்திலும் சிதைந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை அறிந்தவன் ஒருவர் இன்னொருவை ஏற்றுக்கொண்டவனாக வாழ வேண்டும் என்ற மேன்மை கடவுள் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதை அறிந்து செயல்படுங்கள். இறைவன் ஆசீர் உங்களோடு. செபிப்போமா? அன்பு இறைவா, ஆதியிலே கிறிஸ்தவர்கள் என்ற மேன்மையை மக்கள் பெற்று மகிழ்ச்சி பெற்றது போல எங்கள் வாழ்வில் கிறிஸ்து நீதான் என்பதை பிரதிபலனாக பிறருக்கு கொடுத்து குடும்ப உறவில் சமாதானத்தோடு வாழவும், ஒருவர் இன்னொரு இடத்தில் அன்பு செய்து மேன்மையை கற்றுக்கொள்ளவும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே.
பிரைஸ் தி லார்ட்.